இந்த தலைமுடி வெட்டிக்கிறதுக்கு நாங்கள் போய் இதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கடைக்கெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா அங்கே ஏதாவது ஒரு படத்தை பார்த்துட்டு அங்கே கெட்டு போயிடுவோமா. வீட்டுக்கு வருவாங்க. அதுவும் எங்கள் வீட்டு கொடுமை இல்லை அப்படின்னா எங்கள் அப்பா முன்னிலையில் தான் எனக்கு முடி வெட்டி நடக்கும். அவர் சுற்றிலாம் வந்து பார்ப்பார் சரியாக விட்டுருக்காங்களான்னு சொல்லி. அதுவும் வெட்டிட்டு 3 நாளைக்கு நான் போய் வகுப்பில் படுற பாடு கோ எஜுகேஷன் அப்படி உட்காந்துருப்பேன். வந்து தலையை தேடுவாங்க. அப்படி இருக்கும். இதெல்லாம் நீங்க பார்த்ததில்லை, அதனால பேசாம உட்காந்துருக்கீங்க. ஆமா, தலையும் தேடுவேன், ஆளையும் தேடுவேன். கயர்லாம் சுத்தி வச்சு கட்டி வெட்டுவாங்க, வினோதமா இருக்கும். இப்ப அதே தான் வந்துருச்சு. இப்ப என்ன, அதெல்லாத்தையும் கையில் வச்சு பார்க்குறேன். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ரூம்ல எல்லாரும் படுத்திருந்தோம். ஒரு கஷ்டம் இல்லை, சங்கடம் இல்லை, சந்தோஷம் சந்தோஷம். ஒரு பவுடர் தப்பாதா, ஒரு சீப்பு தான் தேங்காய் எண்ணெய். அதுலேயும் பனிக்காலத்தில் அந்த தேங்காய் எண்ணெய் உறைஞ்சு போயிடும். விளக்கு பாத்து குச்சி வச்சு இப்படி இது பண்ணி இப்படி தேய்ச்சி தலையில் தேய்ப்போம். இப்போ தேங்காய் எண்ணெய் உறைய மாட்டேங்குது. நான் கேட்டேன், பனி அதிகமாக இப்போ விழுகலையோன்னு கேட்டேன், பனி இல்லையோன்னு கேட்டேன். அது தேங்காய் எண்ணெயே இல்லை அப்படின்னு இருந்தாலும் அது தேங்காய் எண்ணெய் இருந்தால் தானே உறையும். அப்புறம் என்ன செய்ய, ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாருக்கும் தனித்தனி வீடு. திடீர்னு போய் பையன் ரூமை தரங்க, படக்கு நம்ம எதையோ மாற்றுவேன். இது நடக்குதா இல்லையா? அதுக்கு மேல கதவை தட்டிட்டு வரக்கூடாதா? யார் மகன் அப்பட்ட ஒரு மேனர்ஸ் இல்லையா? வேணும்டா எனக்கு. படிப்படியா ஏறி இறங்கின உன்னை பெறதுக்கு வேணும். பயமா இருக்கு. அதே போல எதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை அப்பட்டமா விளக்குறாங்க வந்து பல பேர். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதே போல தீபாவளி பொங்கல் வந்துட்டா நமக்கு ஒரு வகையான நடுக்க வந்துருது. குடும்பமா உள்ள வந்து நாங்க வாங்கிட்டோம், நாங்க வாங்கிட்டோம், ரோசம் இல்லை, வெக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளை பார்த்து வீட்டில் எல்லாரும் வயிறாங்க. அவங்க எல்லாம் வாங்கிட்டாங்க, நம்ம உயிரோடு இருந்து என்ன செய்ய? இதுக்கெல்லாமா சாவாங்க? அவன் போட்டுக்கிட்டு பூரா அவன் இது இல்லை. யோசிச்சு பாருங்க, அது பூரா என்ன விளம்பரத்தில் வருதா? அவைதான் அது. அதை வாங்கு, உடனே வாங்கு. இதுக்கு தாங்க நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் சிலது வீட்டுக்குள்ள வந்துருது இல்லை. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டா, எங்க பேராசிரியர் தோ பரமேஸ்வரன் சொல்வாரு, நான் சொல்றலாம் உண்மை. ஏன் தெரியுமா? 12 வருஷம் நான் அவரோட வேலை பார்த்திருக்கேன். இப்ப பல பேர் தோப்பாவை பார்க்காதவெல்லாம் தினம் பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதனால 12 வருஷம் அவரோட நான் பேசிருக்கேன். அவர் சொல்வாரு, இந்த மாதிரி கொடுமையான விஷயம்லாம் அது என்னன்னு கேட்டா அதுக்கு பேர் பண்பாட்டு பலாத்காரமா. எப்படி பாருங்க இந்த வார்த்தை, பண்பாட்டு பலாத்காரம். நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் பார்க்கணும்டா மகனே, அப்படித்தான் வருது. நம்ம ஒண்ணும் இல்லை, ஒரு சாதாரண விஷயத்தை பார்க்கணும்னா கூட 2 நிமிஷம் 3 நிமிஷம் வெயிட் பண்ணா தான் அந்த விளம்பரம் முடியுது.